நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மேலும் ஒரு அண்மை செய்தி. ஜெர்மனி நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய 3201 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விரிவான விவரங்கள். வணக்கம். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். ஏற்கனவே 4 முறை சுற்றுப்பயணம் செய்த முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு பல தொழில் முதலீட்டு முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்ற நிலையில் தற்போது ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து என இந்த 2 நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். முதற்கட்டமாக நேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பூர்வீகமாக கொண்டு அங்கு குடியிருக்கும் மக்களை சந்தித்து அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய அழைப்பு கொடுத்தார். அதே போல அவர்களுடைய பங்கு தமிழ்நாட்டிற்கு இன்றியமையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் வேர்களை தேடி என்ற திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் அவரிடம் கூறினார். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3120 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகில் முன்னணி காற்றாலை உற்பத்திகளாக ஒன்றான ஜெர்மனியை பொறுப்பாக கொண்ட நோட்டக் குழுமம் 1000 கோடி ரூபாயும், அதே போல தமிழ்நாட்டில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்த 2700 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க இருக்கிறது. அதற்காக ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஆற்றல் திறன் கொண்ட மின்சார மோட்டார்கள் மற்றும் காற்று இயக்க திருவுகள் மூலம் உலகளாவிய மிகப்பெரிய நிறுவனமான EBM பாப்போஸ் என்ற அந்த நிறுவனமானது தற்போது தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய ரூபாய் 201 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. மேலும் இதன் மூலமாக 250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் BMW குழுமத்தின் மூத்த தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். மேலும் அவர்கள் தமிழ்நாட்டில் எதிர்கால விரிவு திட்டங்களால் வலுவான மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் பல்லாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் BMW நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு மேலும் தங்களுடைய திட்டத்தை அதிகப்படுத்தும் பொருட்டு மேலும் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக வேலைவாய்ப்பை உறுதி செய்ய இந்த திட்டம் பயன்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதிய நிறுவனங்களை சந்தித்தும் தமிழகத்தில் தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களை நேரடியாக சந்தித்து அவர்களை மீண்டும் தங்கள் தொழில்களை அதிகப்படுத்தி செய்யவும் தற்போது முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 3210 கோடி ரூபாய்க்கு ஜெர்மன் நிறுவனங்களுடன் முதலமைச்சர்கள் தற்போது ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக நாளை தினமும் கூட புதிய நிர்வாகத்தை சேர்ந்த புதிய இயக்குநர்களையும் அதே போல பல பன்னாட்டு நிறுவனத்தை சேர்ந்த முன்னணி அதிகாரிகளையும் முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.